ஸ்ரீ குருப்பியோ நமக. சர்வம்னி காண்போர் அனைவருக்கும் வணக்கம். கருட புராணத்தில் உள்ள பித்ருஸ்தோத்திர பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம். ருச்சி முனிவரால் இயற்றப்பட்ட இந்த பித்ருஸ்தோத்திரம் ஸ்ரீ கருட புராணத்தில் 89வது அத்தியாயத்தில் உள்ளது. இந்த பித்ருஸ்தோத்திரத்தில் ருச்சி முனிவர் பித்ருக்களை வெறும் குடும்ப முன்னோர்களாக மட்டும் குறிப்பிடாமல் தேவர்கள், ரிஷிகள், சூரியன், சந்திரன், அக்னி, இயற்கை தத்துவங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆதார சக்திகளோடு தொடர்புடைய தெய்வீக முன்னோர்களாக போற்றி வணங்குகிறார். இறுதியில் அனைத்து பித்ருக்களுக்கும் தமது அர்ப்பணிப்புகளை ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக அமைந்துள்ளது. இந்த பித்ரு ஸ்தோத்திரமானது பித்ருக்களை தியானித்து புகழ்ந்து அவர்களை எப்போதும் வணங்குவதாக அமைய பெற்றிருக்கிறது. இது பித்ருக்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஸ்தோத்திரமாகும். இதை பாராயணம் செய்வதால் பித்ருதோஷ நிவர்த்தி, குடும்ப வளம் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். இந்த ஸ்தோத்திரம் பித்ருக்களை வணங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்காகவே இயற்றப்பட்டதாகும். இந்த பித்ரு ஸ்தோத்திரத்தை பித்ருக்களுக்கு உரிய நாட்களில் பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம். பித்ருஸ்தோத்திரம் ருச்சிகிருதம். ருச்சிருவாச்ச அச்சிதா நாம மூர்த்தானாம் பித்ருநாம் தீப்த தேஜசாம் நமஸ்யாமி சதா தேஷாம் தியானினாம் திவ்ய சக்ஷுஷாம். உருவமற்றவர்களும் வழிபாட்டிற்கு உரியவர்களும் ஒளிரும் பிரகாசம் கொண்டவர்களும் தியானத்தில் மூழ்கியவர்களும் திவ்ய திருஷ்டி உடையவர்களுமான பித்ருக்களை நான் எப்போதும் வணங்குகிறேன். இந்திராதீனாம் ச நேதாரோ தக்ஷ மாரீச்சயோஸ்ததா சப்தர்ஷீனாம் ததான்யேஷாம் தானமஸ்யாமி காமதான். இந்திரன் முதலான தேவர்களுக்கும் தக்ஷன் மற்றும் மரீச்சி போன்ற மகரிஷிகளுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் விரும்பிய ஆசைகளை நிறைவேற்றி தரும் ஏனைய பித்ருக்களுக்கும் எனது வணக்கங்கள். மன்வாதீனாம் ச நேதாரஹ சூர்யா சந்திரமனோஸ்ததா தானமஸ்யாம்யஹம் சர்வான் பித்ருநப்யுததாவபி. மனு முதலான தலைவர்களுக்கும் சூரிய சந்திரர்களுக்கும் கடல்களிலும் பிற நீர்நிலைகளிலும் வாழும் பித்ருதேவ கணங்கள் அனைவருக்கும் நான் தலை வணங்குகிறேன். நக்ஷத்ராணாம் கிரகாணாம் ச வாய்வக்ஞோர்நபசஸ்ததா தியாவா பிருத்திவ்யோஸ்சததா நமஸ்யாமி கிருதாஞ்சலிஹி. நக்ஷத்திரங்கள், கிரகங்கள், வாயு, அக்னி, ஆகாயம், பூமி மற்றும் சொர்க்கத்தில் வியாபித்திருக்கும் பித்ருக்களை கைகூப்பி வணங்குகிறேன். தேவர்ஷீணாம் ஜனித்ரும்ஷ்ச சர்வலோக நமஸ்கிருதான் அக்ஷயஸ்ய சதா தாத்ரூன் நமஸ்யேகம் கிருதாஞ்சலிஹி. தேவ ரிஷிகளை தோற்றுவித்தவர்களுக்கும் அனைத்து உலகங்களாலும் வணங்கப்படுபவர்களுக்கும் அழியாத நன்மைகளையும் புண்ணியங்களையும் எப்போதும் வழங்குபவர்களுமான பித்ருக்களை கைகூப்பி வணங்குகிறேன். பிரஜாபதே கஷ்யபாய சோமாய வருணாய ச யோகேஸ்வரேப்யஸ்ச சதா நமஸ்யாமி கிருதாஞ்சலிஹி. பிரஜாபதி, கஷ்யபர், சோமன், வருணன் மற்றும் யோகேஸ்வரர்களாக விளங்கும் பித்ருக்களை எக்காலத்திலும் கரம் கூப்பி வணங்குகிறேன். நமோ கணேப்யஹ சப்தப்யஸ்ததா லோகேஷு சப்தசு ஸ்வயம்புவே நமஸ்யாமி பிரஹ்மணே யோக சக்ஷுஷே. 7 உலகங்களிலும் வாழும் 7 பித்ருகணங்களுக்கும் சுயம்புவாகவும் ஞானக்கண் கொண்ட பிரம்ம உருவமாகவும் விளங்கும் பித்ருக்களுக்கும் எனது வணக்கங்கள். சோமாதாரான் பித்ருகணான் யோகமூர்த்திதராம்ஸ்ததா நமஸ்யாமி ததா சோமம் பிதரம் ஜகதாமகம். சந்திரனை ஆதாரமாக கொண்டவர்களும் யோக வடிவத்தை ஏந்தியவர்களுமான பித்ருகணங்களுக்கும் உலகங்களின் தந்தையான சோமனுக்கும்
நான் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். அக்னிரூபாம்ஸ்ததைவான்யான் நமஸ்யாமி பித்ருநகம் அக்னிசோமமயம் விஸ்வம் யத ஏததசேஷதः. அக்னி வடிவில் விளங்கும் ஏனைய பித்ருக்களை வணங்குகிறேன். ஏனெனில் இந்த முழு உலகமும் அக்னி மற்றும் சோமனின் சேர்க்கையால் உருவானதாகும். ஏச்ச தேஜசி ஏச்சைதே சோம சூர்யாக்னிமூர்த்தயः ஜகத்ஸ்வரூபிணश्चैव ததா பிரம்மஸ்வரூபிணः. ஒளியாகவும் சோமன் சூரியன் அக்னி ஆகிய மூவரின் வடிவமாகவும் அகில உலக வடிவமாகவும் பரபிரம்மாண்டமான ஸ்வரூபமாகவும் திகழும் பித்ருக்களை வணங்குகிறேன். தேப்யோகிலேப்யோ யோகிப்யः பித்ருப்யோ யதமானசः நமோ நமோ நமஸ்தேஸ்து பிரசிதந்து ஸ்வதா புஜः. யோகிகளாக விளங்கும் அனைத்து பித்ருக்களுக்கும் ஒருமுகப்பட்ட மனத்துடன் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். ஹவிஸ் உணவை ஏற்றுக்கொள்ளும் பித்ருக்கள் என் மீது கருணை கூர்ந்து அருள் புரிவார்களாக. இதி ஸ்ரீ கருட புராணே ஊனநவதிதமோऽध्याये ருச்சிகிருத द्वितीय पितृस्तोत्रं सम्पूर्णम्.